Hello viewers, welcome to Mavi Study Time. இன்னைக்கு நம்ம 11th standard accountancy chapter 3ல இருக்க exercise sum தான் பார்க்குறோம். Exercise number 4 பாருங்க. What will be the effect on the following on the accounting equation? இது நம்ம accounting equation தான் போட சொல்லிருக்காங்க. Entries பாருங்க. Sunil started business with rupees 1,40,000 cash and goods worth rupees 60,000. அதாவது சுனில்ங்கிற ஒரு பர்சன் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க கேஷை வச்சும் அண்ட் குட்ஸ் வச்சு ரெண்டும் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் வர்த் ருபீஸ் 20,000 பை கேஷ் கொடுத்து ஃபர்னிச்சர் வந்து வாங்குறாங்க 20,000 ருபீஸ்க்கு. டெப்ரிஷியேஷன் ஆன் ஃபர்னிச்சர், அவங்களோட ஃபர்னிச்சர் வந்து டெப்ரிஷியேஷன் ஆயிருக்கு. எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ்க்கு டெப்ரிஷியேஷன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு டெபாசிட்டட் இன்டு எ பேங்க்கில் வந்து ஒரு 40,000 டெபாசிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் த்ரூ நெட் பேங்கிங். நம்ம பேங்க் மூலயமா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து பே பண்ணியிருக்கோம், அது ஒரு 500. சோல்டு குட்ஸ் டு ரவி காஸ்டிங் rupees 10,000 ஃபார் rupees 50,000. அதாவது ரவிங்கிற பர்சனுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம், அதாவது கிரெடிட் சேல் தான் பண்ணியிருக்கோம். அதோட மதிப்பு வந்து 10,000 தான், ஆனால் நம்ம 15,000 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். அப்போது அந்த 5,000 வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸை பொறுத்த வரையும் ப்ராஃபிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், குட்ஸ் ரிட்டர்ன்டு பை ரவி ருபீஸ் 7,500 காஸ்டிங் ருபீஸ் 5,000. அதாவது இந்த ரவிக்கு நம்ம விற்றுருந்தோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து சில கொஞ்சம் குட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட. எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 7,500 அளவுக்கு குட்ஸை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஆனால் அது ரவியை பொறுத்த வரைக்கும் தான் 7,500. அதோட ஒரிஜினல் காஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 5,000 தான். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ரவிக்கு வந்து எக்ஸ்ட்ரா 5,000 ப்ராஃபிட் வச்சு தானே விற்றுருக்கோம். ஸோ அவங்கள பொறுத்தவரை அது பார்த்தீங்கன்னா 7,500 குட்ஸ் வந்து நமக்கு அவ்வளோ மதிப்புள்ள குட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. பட் பிஸ்னஸை பொறுத்தவரை அது 5,000 மதிப்புள்ள குட்ஸ் தான். ஓகேங்களா? இதுக்கு வந்து இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகே, இந்த புக்ஸ் ஆஃப் சுனில் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் டிரான்சாக்ஷன் அசட் கீழே என்னெல்லாம் இல்லை வரும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் கேஷும் குட்ஸும் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷ்னு ஒரு காலம் க்ரியேட் பண்ணுவோம், ஸ்டாக்னு ஒரு காலம் க்ரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபர்னிச்சர் ஒரு காலம் க்ரியேட் பண்ணுவோம். பேங்க் மூலிமா நம்ம வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பே பண்ணியிருக்கோம். ஸோ பேங்க்குன்னு ஒரு காலம் க்ரியேட் பண்ணுவோம். ரவி அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெப்டாஸ். ஓகேங்களா? நம்ம தான் கடனுக்கு அவங்களுக்கு விற்றுருக்கோம். ஓகேங்களா? நம்ம கடனுக்கு நமக்கு யாராவது கடனுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வந்து கிரெடிட்டாஸ். நம்ம கடனுக்கு யாருக்காவது விற்றுருந்தோன்னா அவங்க வந்து டெப்டாஸ். ஓகேங்களா? இதெல்லாம் நான் வந்து பழைய வீடியோஸ்லேயே போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த கிரெடிட்டாஸ் டெப்டாஸ்லாம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து நமக்கு ரவி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டெப்டாஸ். ஸோ அசட் கீழே டெப்டாஸ்ங்கிற ஒரு காலம் க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த டெப்டாஸ் எப்போவுமே அசட்டு கீழே தான் வருவாங்க, கிரெடிட்டாஸ் தான் நமக்கு லைபிலிட்டி கீழே வருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது கேபிட்டல். இங்கே வந்து கிரெடிட்டாஸ் லைபிலிட்டிஸ்ங்கிறது எந்த காலமே வராது. ஏன்னா லைபிலிட்டிஸ் நம்ம ஒரு பொறுப்புன்னு சொல்லி இல்லை, எதுவுமே இல்லை. லைபிலிட்டிஸ்ங்கிற ஒரு காலமே ஓப்பன் பண்ண வேண்டாம். ஏன்னா கிரெடிட்டாஸோ அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸோ எதுவுமே இந்த சம்மில் கொடுக்கல. ஸோ லைபிலிட்டிங்கிற காலமே நம்ம க்ரியேட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, கேஷும் குட்ஸும் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கேஷ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1,40,000 ரூபா வச்சுருக்காங்க. ஸோ கேஷ் காலத்தில் ப்ளஸ் 1,40,000. குட்ஸை வந்து அதாவது ஸ்டாக்காக எவ்வளோ வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா 60,000 ப்ளஸ் 60,000. ஈக்குவேஷன் வந்து போட்டுடலாம். கேஷ் காலத்தில் இருக்க 1,40,000 ரூபாய் அந்த கேஷ் காலத்தில் இருக்க 1,40,000 அப்படியே போட்டுக்கிறோம். ஸ்டாக் காலத்தில் இருக்க 60,000 அப்படியே போட்டுக்கிறோம். ஃபர்னிச்சர் பேங்க் டெப்டாஸில் எதுவுமே இல்லை. கேபிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1,40,000 ப்ளஸ் 60,000 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கேபிட்டலில் 2 லேக்காக போட்டுக்கணும். ஓகேங்களா? நம்ம பிஸ்னஸை என்னெல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே நம்மளோட கேபிட்டல் தான். ஸோ 2 லேக், அந்த 2 லேக்கையும் ஈக்குவேஷனில் அப்படியே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கேஷ் கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 20,000 மதிப்புள்ள ஃபர்னிச்சர். அப்போது கேஷை கொண்டு போய் நம்ம ஃபர்னிச்சர் வாங்குகிறோம். அப்போ கேஷ் காலத்தில் இருக்க 20,000 லெஸ் ஆகும், ஃபர்னிச்சர் காலத்தில் 20,000 ஆட் ஆகும். ஓகேங்களா? அப்போது கேஷ் காலத்தில் -20,000, ஸ்டாக்கில் எதுவும் வராது. ஃபர்னிச்சரில் ப்ளஸ் 20,000, பேங்க் டெப்டாஸில் எதுவுமே வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் போடலாமா? கேஷ் காலத்தில் ஆல்ரெடி நமக்கு 1,40,000 இருந்தது. அதில் இந்த 20,000 போயிடுச்சுன்னா நமக்கு 1,20,000 இருக்கும். ப்ளஸ் 1,20,000. இங்கே இருக்க ஸ்டாக்கில் இருக்க 60,000 அப்படியே வந்துடும். ஃபர்னிச்சரில் 20,000 இருக்கா? ஸோ ப்ளஸ் 20,000. பேங்க்லேயும் டெப்டாஸ்லேயும் எதுவுமே இல்லை. ஈக்குவல் டு இந்த கேபிட்டல் இருக்க 2 லேக் அப்படியே நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெப்ரிஷியேஷன் ஆன் ஃபர்னிச்சரில் நமக்கு டெப்ரிஷியேஷன் ஆயிருக்கு. இந்த டெப்ரிஷியேஷன் வந்து நம்ம கேபிட்டல்லையும் நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். ஓகேங்களா? டெப்ரிஷியேஷன்னாலே நமக்கு தேய்மானம். ஸோ அதை வந்து நம்ம லெஸ் பண்ணிடணும்.
ஃபர்னிச்சர் டெப்ரிஷியேஷன் ஆயிருக்கு எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 800க்கு. ஸோ அந்த 800 வந்து ஃபர்னிச்சர் காலத்துலேருந்து நம்ம மைனஸ் பண்ணி காமிக்கணும். ஃபர்னிச்சர் காலத்துலேருந்து அந்த 800 நம்ம மைனஸ் பண்ணி காமிக்கணும். அதே சமயம் அது கேபிட்டல்லையும் நம்ம மைனஸ் பண்ணி காமிக்கணும். ஓகேங்களா? ஈக்குவேஷன் பாருங்கள். இந்த கேஷ் காலத்தில் இருக்க 1,20,000 அப்படியே வந்துடும். ஸ்டாக் காலத்தில் இருக்க 60,000 அப்படியே வந்துடும். ஃபர்னிச்சர் காலத்தில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட 20,000 இருந்தது. அதில் இந்த 800 போச்சுன்னா நமக்கு 19,200. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஈக்குவல் டு நம்ம கேபிட்டல் காலத்தில் வந்து ஆல்ரெடி 2 lakh இருந்தது. அதில் இந்த 800 போச்சுன்னா 1,99,200 ப்ளஸ் 1,99,200. நெக்ஸ்ட்டு பேங்க்கில் கொண்டு போய் நம்ம டெபாசிட் பண்ணுறோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40,000. ஓகேங்களா? அப்போது கேஷ்லேருந்து 40,000 மைனஸ் ஆகும். ஏன்னா கேஷ் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். அப்போது கேஷ் காலத்தில் மைனஸ் 40,000. அதை கொண்டு போய் நம்ம எங்கே டெபாசிட் பண்ணுறோம்? பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். அப்போது பேங்க் காலத்தில் ப்ளஸ் 40,000. இப்போது ஈக்குவேஷன் போட்டுடலாமா? ஈக்குவேஷன் பாருங்கள். கேஷ் காலத்தில் ஆல்ரெடி 1,20,000 இருந்தது. அதுலேருந்து 40,000 லெஸ் ஆச்சுன்னா பேலன்ஸ் 80,000 இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாக் காலத்தில் 60,000 இருந்தது. அந்த 60,000 அப்படியே போட்டுட்டோம். ஃபர்னிச்சர் காலத்தில் 19,200 இருந்தது. அதையும் அப்படியே போட்டாச்சு. பேங்க் காலத்தில் 40,000 வந்திருக்கு. அந்த 40,000 அப்படியே போட்டுருங்க. டெப்டாஸில் எதுவுமே இல்லை. ஈக்குவல் டு நம்ம கேபிட்டலில் 1,99,200 இருந்தது. அதையும் வந்து அப்படியே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து பே பண்ணியிருக்கோம் பேங்க் மூலயமா. எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 500. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸையும் நம்ம வந்து கேபிட்டலில் காமிக்கணும். நம்ம கொடுக்குற ரெண்ட்டாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸாக இருக்கட்டும், வேறு ஒரு டெப்ரிஷியேஷன் நடந்த இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேபிட்டல்லேருந்து லெஸ் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுவோம். ஓகேங்களா? கேபிட்டலையும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 500 rupees கொடுத்துருக்கோம். அது எது மூலிமா கொடுத்துருக்கோம்? பேங்க்லேருந்து கொடுத்துருக்கோம். அப்போ பேங்க் காலத்துலேருந்து மைனஸ் 500 போடணும். கேபிட்டல்லேருந்து மைனஸ் 500 போடணும். இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் பாருங்கள். கேஷ் காலத்தில் ஆல்ரெடி 80,000 இருக்குது. அது அப்படியே போட்டுடணும். ஸ்டாக் காலத்தில் 60,000 இருந்துச்சு. அது அப்படியே போட்டாச்சு. அடுத்தது ஃபர்னிச்சர் காலத்தில் 19,200 இருந்தது. அதுவும் அப்படியே போட்டுட்டோம். பேங்க் காலத்தில் நமக்கு 40,000 இருந்தது. அது வந்து 500 வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்க்கு கொடுத்துட்டோம். ஸோ 40,000 வந்து 500 லெஸ் பண்ணனா 39,500 இருக்கும். ஈக்குவல் டு நமக்கு கேபிட்டலில் வந்து 1,99,200 இருந்தது. அதில் 500 போச்சுன்னா நமக்கு 1,98,700 இருக்கும். நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள். நம்ம வந்து ரவிக்கு வந்து சேல் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து நம்ம கிரெடிட் சேல் தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது இப்போ வந்து ஒரு 10,000 மதிப்புள்ள குட்ஸை 15,000க்கு நம்ம சேல் பண்ணியிருந்தோம். அப்போது அதில் 5,000 நமக்கு ப்ராஃபிட் இல்லைங்களா? அப்போது நம்ம ஸ்டாக்லேருந்து 10,000, அதாவது கம்பெனியை பொறுத்தவரையும் அதோட மதிப்பு 10,000 தான். ஓகேங்களா? அப்போ ஸ்டாக்லேருந்து நம்ம 10,000 மட்டும் மைனஸ் பண்ணிக்கணும். ஸ்டாக்லேருந்து 10,000 மைனஸ் பண்ணியாச்சு. ஆனால் டெப்டாஸ், ஏன்னா நம்ம கடனுக்கு தானே நம்ம சேல் பண்ணியிருக்கோம், அவங்க தான் நமக்கு அந்த காசை திருப்பி தரணும். அப்போ அவங்க ரவிங்கிறவங்க யார்? நம்மளோட டெப்டாஸ். அவங்க காலத்தில் வந்து 15,000 ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா பிஸ்னஸை பொறுத்தவரையும் தான் அந்த ஸ்டாக்கோட ரேட் 10,000, அவங்கள பொறுத்தவரையும் அது 15,000. நம்ம அவங்க வந்து நமக்கு 15,000 கொடுக்கணும். ஸோ அப்போ டெப்டாஸில் வந்து ப்ளஸ் 50,000 நம்ம போட்டுக்கணும். இப்போது கேபிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 5,000 ஆட் பண்ணிக்கணும். ஏன் 5,000 ஆட் பண்ணோன்னா அந்த நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிது? 5,000 தானே. அதை வந்து கேபிட்டலில் ஆட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் போடலாமா? கேஷ் காலத்தில் ஆல்ரெடி 80,000 இருந்துச்சு. அதை அப்படியே போட்டுறணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 60,000 இருந்துச்சு. அதில் 10,000 போச்சுன்னா 50,000. ஃபர்னிச்சர் காலத்தில் இருந்த அமௌண்ட்டையும் அப்படியே போட்டுடுறோம். பேங்க் காலத்தில் இருந்த அமௌண்ட்டையும் நீங்கள் அப்படியே எழுதிடணும். டெப்டாஸில் வந்து இப்போ தான் அமௌண்ட் ஆட் ஆகுது. ஸோ ப்ளஸ் 50,000, அந்த 15,000 அப்படியே போட்டுடணும். ஈக்குவல் டு நமக்கு கேபிட்டலில் வந்து ஆல்ரெடி எவ்வளோ இருந்ததுன்னா நமக்கு வந்து 1,98,700 இருந்தது. அது கூட இந்த 5,000 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,03,700 இருக்கும். ஓகே, லாஸ்ட் என்ட்ரி பாருங்கள். ரவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,500 மதிப்புள்ள குட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஆனால் கம்பெனியை பொறுத்தவரையும் அதோட மதிப்பு வந்து 5,000 தான். ஓகேங்களா? குட்ஸாகவே அதை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ குட்ஸ் ரிட்டர்ன்னு நம்ம டிரான்சாக்ஷன் எழுதிக்கலாம். ஸ்டாக்காக நமக்கு பிஸ்னஸ்குள்ளே எவ்வளோ வருது? 5,000.
ஓகேங்களா. டெப்டாஸ் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7500 நம்ம லெஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ரவியை பொறுத்தவரை அதோட அமௌண்ட் எவ்வளோ 7500 தானே. ஸோ அவங்க வந்து அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது அந்த அமௌண்ட்டுக்கு பதிலாக அவங்க குட்ஸாக ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போது இந்த 7500லேருந்து இந்த 5000 நமக்கு போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2500 வரும். அந்த 2500 வந்து நம்ம கேபிட்டல்லேருந்து லெஸ் பண்ணி காமிக்கணும். ஏன்னா அவங்க காசாக கொடுக்கல, அதுக்கு பதிலாக குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு லெஸ் பண்ணி நம்ம கேபிட்டலில் காமிக்கணும். இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் பாருங்கள். கேஷ் காலத்தில் 80,000 இருந்துச்சு, அந்த 80,000 அப்படியே போட்டாச்சு. ஸ்டாக் காலத்தில் வந்து 50,000 இருந்தது. இப்போ ஒரு 5,000 குட்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கு, அப்போ 55,000. ஃபர்னிச்சர் காலத்தில் இந்த 19,200 அப்படியே வந்துடும். பேங்க் காலத்தில் இருக்க 39,500 அப்படியே வந்துடும். டெப்டாஸில் 15,000 ருபீஸ் அவங்க தரணும், அதுக்கு பதிலாக 7,500 அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 7,500 குட்ஸாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 15,000 அவங்க கொடுக்கணும், அதுக்கு பதிலாக குட்ஸாக நம்ம அவங்க எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க 7,500 ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த 15,000லேருந்து 7,500 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் நமக்கு 7,500 வரும். ஈக்குவல் டு நமக்கு கேபிட்டலாக வந்து 2,03,700 இருந்தது. அதில் இந்த 2,500 லெஸ் ஆச்சுன்னா நமக்கு 2,01,200 ருபீஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் 2 என்ட்ரி தான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். நீங்கள் திரும்ப இதை வந்து நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஈஸியாகிடும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.